வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஹோட்டல் சுவையில் சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மசாலா போட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அது சிக்கன் 65 பண்ணிட்டு நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ண முடியும். சிக்கன் 65 வந்து நம்ம சேனலில் நிறையா ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா கலந்துட்டு சிக்கனை சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் தான் வாங்கி நல்லா அது மாதிரி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவைன்னா மைதா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தயிர் சேர்த்துக்கலாம், நான் தயிர் சேர்க்கலை. ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிக்கன் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சிக்கனில் மசாலா சேரணும். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கனு. இது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊறினாதான் மசாலாலாம் எண்ணெயில் பிரியாமல் நல்லா மசாலா சேர்ந்து நல்லா சிக்கன் 65 பொரிக்கிறப்ப ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த சிக்கன்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கனை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா அப்படியே மசாலா எண்ணெயிலே ஒட்டிக்கிட்டு சிக்கனோட ஒட்டிக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி விடுங்க. இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இப்போ சில்லி சிக்கனுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் 65 வச்சு நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, கொஞ்சமாக பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குடமிளகா, சில்லி சிக்கனுக்கு வந்து குடமிளகா தான் சேர்க்கணும். குடமிளகா ஒரு பெரிய குடமிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. சில்லி பேஸ்ட்டு, லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சோயா சாஸு இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயிலே செய்ய போகிறேன். இப்போ இந்த எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்துட்டு இஞ்சி ரெண்டையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த மாதிரி பரட்டி விடுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பொரிச்சிட்டு வெங்காயம் இந்த கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்த வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சில்லி சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஹோட்டல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவாங்க. இதே மாதிரி தான் குடமிளகாயும் கட் பண்ணிக்கணும். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து தான் பொரிச்சிருப்போம். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மிளகாயை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வேணால் சில்லி சாஸ் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த மாரி சிக்கன வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாலா பக்கட்டும் இந்த மாரி கலந்து விட்டுட்டு, எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரணும். ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாரி. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணீல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அத கடைசியா அந்த மாரி ஊத்திட்டு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட பெப்பர் தூள், வினிகருக்கு பதிலா லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மொத்தமா அந்த மாரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இது நல்லா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி செஞ்சு குடுக்குறப்ப பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஹைப் பண்ணிருங்க.